எல்லாரும் தொடர்ந்து கொஞ்ச நேரம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். அவருடைய பிரசன்னம் இல்லைன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. எந்த இடத்துல நம்ம இருந்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும், சொல்லுங்க, எந்த இடத்துல இருந்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும், இருக்க வேண்டியது இருந்துச்சுன்னா நிறைவுதான். அது என்னது? அதான் தேவ பிரசன்னம். ஆமென். ஹல்லேலூயா. ஓ பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஆமென். ஹல்லேலூயா. உண்மையா சொல்றீங்களா? உண்மையா சொல்றீங்க? தேவ பிரசன்னம் போதுன்னு. நீங்க நிறைய நேரங்கள்ல இயேசு போதுன்றோம், பிரசன்னம் போதுன்றோம், ஒரு வார்த்தை போதுன்றோம், பாடலை பாடுறோம். ஆனா அது எப்ப நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றோமோ அங்கதான் சிக்கல் இருக்குது, இல்லையா? பிரசன்னம் போதும், இயேசு போதும், எது இருந்தாலும் எனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு இயேசு போதும், எல்லாம் போறோம், பாடிட்டு போயிடுறோம், இல்ல வீட்டுல பாடுறோம். ஆனா சில சூழ்நிலைமைகள் வரும்போது அப்படியே நம்ம சோர்ந்து போயிடுறோம். இப்ப இது சரியா தவறா அப்படின்னு கேட்டா, நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா சரின்னு தான் சொல்லுவேன். ஏன் சரின்னு சொல்றேன்னா, நம்ம மனிதர்கள், சரிதானே? நம்ம யாரு? மனிதர்கள், குழப்பத்துக்குரியவர்கள், எளிமையா குழம்புற ஆட்கள் நம்ம. அப்ப அதுலதான் தேவன் என்ன பண்றாருன்னா, தம்முடைய கிருபையை வெளிப்பட பண்றார். அதுலதான் தேவனுடைய அதாவது பலவீனத்திலே, பலத்திலே என் பலத்தை பூரணமாய் விளங்குன்னு சொல்லல, பலவீனத்தில. அப்ப எங்க பலவீனம் இருக்கோ அங்கதான் தேவ பலன். அப்ப எந்த நேரம் நம்ம பலவீனப்படுறோமோ, எந்த நேரம் நம்ம டவுன் ஆகிறோமோ, அந்த நேரம் தேவ பிரசன்னம் நம்ம நிறைக்கும். அப்ப இப்படி குழம்புறது சரிதான், ஆனா குழம்பிட்டே இருக்கிறதும் தப்பு தான். எப்பயும் குழம்பிட்டே இருக்கிறதும் தப்பு தான். அப்ப எனக்காக ஒருவர் இருக்கிறார். நீங்க நம்புறீங்களா? என்னை ரட்சிக்க இயேசு வந்தார், நம்புறீங்களா? என்னை ரட்சித்தவர் இயேசு தானே, என்ன சந்தேகம் இல்லையே? பாவ மன்னிப்பை கொடுத்தவர் அவர் தானே, நித்திய வாழ்வை கொடுக்கிறது அவர் தானே. அப்ப இதுலலாம் நம்பிக்கை இருக்கிற நமக்கு, இந்த உலக காரியமா இருக்கட்டும் அல்லது ஆவிக்குரிய காரியமா இருக்கட்டும், சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில டிலே ஆகுது அப்படின்னா, சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா, அதுலயும் நம்ம சொல்ல பழகணும், இயேசு போதும்னு, அவருடைய பிரசன்னம் போதும்னு. ஆமென். ஹல்லேலூயா. அதை உணர்ந்து பாடணும். அப்ப யாரோ பாடுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் பாடக்கூடாது, பாட்டு அவர் எழுதியிருக்காருங்கிறதுக்கும் பாடக்கூடாது. உண்மையா நீங்க உணர்ந்து பாடிட்டீங்கன்னா, தனிமையான நேரங்கள்ல, வெறுமையான நேரங்கள் வரும்போது, கஷ்ட நேரங்கள் வரும்போது, மனிதர்களால் கைவிடப்படுகிற நேரம் வரும் பொழுது, நண்பர்களால் கைவிடப்படுகிற நேரம் வரும் பொழுது, நேசிக்கப்பட வேண்டியவர்களால் உதாசீனப்படுத்தப்படும் பொழுது, அப்ப இந்த பிரசன்னம், அப்ப சொல்லுவான், பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம்.
அப்ப நம்ம பாடுவோம், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதும். இவங்க கிண்டல் பண்ணாலும் சரி, கேலி பண்ணாலும் சரி, தர்றேன்னு சொல்லத தர மாட்டேன்னு சொன்னாலும் சரி, அல்லது தந்ததை திரும்ப எனக்கு வேணும்னு உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாலும் சரி, உங்களை இழுத்தடிச்சாலும் சரி, அலக்கழிச்சாலும் சரி, ஏமாத்தினாலும் சரி, அப்ப நம்ம சொல்லுவோம், ராஜா உங்க பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. உணர்ந்துட்டீங்களா? இத உணர்ந்து எப்பயும் உங்க மைண்ட்ல இருக்கணும், எது இருந்தாலும் இல்லாட்டாலும் எனக்கு அவரு பிரசன்னம் போதும். சமைக்க தெரியுதோ தெரியலையோ பிரசன்னத்தோடு சமைக்கணும். ஆமென். படிக்க தெரியுதோ தெரியலையோ பிரசன்னத்தோடு படிங்க. பைபிள் வாசிச்சா புரியுதோ புரியலையோ பிரசன்னத்தோட படிங்க. ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா கையில காசு இருக்கோ இல்லையோ, அழகு இருக்கோ இல்லையோ, கூட யாரும் வர்றாங்களோ இல்லையோ, இல்ல நீங்க தனியா தான் போறீங்களா பரவாயில்ல, ஆனா தேவ பிரசன்னத்தோட போனீங்கன்னா அங்க தேவ பிரசன்னம் வெளிப்படும். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. சோ எப்போதும் ஒன்னை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது, ஒன்னை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது, ஒன்னை மட்டும் நம்ம இழந்துடக்கூடாது. அதுதான் தேவ பிரசன்னம். வாழ்க்கையில நம்ம இழக்க கூடாதது ஒண்ணு, மறக்க கூடாதது ஒண்ணு, நம்மை விட்டு விலகாதது ஒண்ணு. அது என்னன்னா தேவ பிரசன்னம். அந்த தேவ பிரசன்னத்தோடு இன்னைக்கு இந்த வொர்ஷிப் முடிச்சு நீங்க வீட்டுக்கு போகும்போது எதோட போகணும்? பிரசன்னத்தோட, காசு பணத்தோட போகணும்னு சொல்லக்கூடாது. பிரசன்னம் இருந்துச்சுன்னா காசு தன்னால சொல்லுங்க வரும். ஆமென். பிரசன்னம் இருந்துச்சுன்னா பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தன்னால தேடி வரும். ஆமென். காசு பிரச்சனை இருந்துச்சுன்னா நமக்கானது என்ன தேவையோ, நம்முடைய தேவைகள் நம்மை சொல்லுங்க, நம்ம என்னைய நம்மங்கிறத விட என்னை தேடி வரும், என்னைய தேடி வரும். நம்பிக்கை இருக்கா? நீங்க அந்த நம்பிக்கையோட போங்க. ஆமா, உங்க கிளைண்ட்டை நீங்க பார்க்க போனாலும் சரி, அதிகாரிகளை பார்க்க போனாலும் சரி, சம்திங் வாட் எவர் இட் மே பி, நீங்க உங்க பிசினஸ் வேலையா நீங்க போனாலும் சரி, எதுக்கு நீங்க போனாலும் சரி, பிரசன்னத்தோடு போங்க. ஆமா, அங்க இருக்கிற கடின தன்மைகள் எல்லாம் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பிரசன்னத்தோடு நீங்க வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்குள்ள மட்டும் தேவ பிரசன்னம் வெளிப்படாது. நீங்க ரோட்ல போனா கூட நீங்க சந்திக்கிற மனிதர்கள்ட்ட பிரசன்னம் வெளிப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கேட்பாங்க, அது வரைக்கும் நம்மள வேற விதமா பார்த்துட்டு இருந்தவங்க அப்ப கேட்பாங்க, என்ன உங்க முகத்துல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு, உங்களுக்கு சந்தோஷத்துக்கான காரியம் என்ன? படத்துக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, நான் படத்துக்கு போயிட்டு வரல. சொல்லுங்க, நான் படத்துக்கு போகல, என் நண்பனையும் நான் பார்த்துட்டு வரல. நண்பரிலும் மேலான ஒரு நண்பர், ஹல்லேலூயா, அவரை நான் பார்த்திருக்கேன். அவருடைய பிரச்சனை எனக்குள்ள இருக்குதுங்கய்யா. வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு அவரு என் வாழ்க்கை ஃபுல்லா, என் இருதயம் ஃபுல்லா தேவ பிரசன்னம் இருக்குது. சோ அத ஜனங்கள் பார்க்கணும், அத வீட்டுல உள்ளவங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. பிரசன்னம் வந்துருச்சுன்னா, பிரசன்னம் நம்மளை ஆளுகை செஞ்சிச்சுன்னா நம்முடைய குணாதிசயங்கள் மாறும். அப்ப இன்னைக்கு நமக்கு நல்லா ஒண்ணு தெரியணும், நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய கேரக்டர் அல்லது நம்மளுடைய லைஃப்ல ஒரு விஷயம் நமக்கு மாறணும்னா ஒரு விஷயம் நமக்கு தேவை, தேவ பிரசன்னம் தேவை. அது உள்ள வந்துருச்சுன்னா நமக்குள்ள இருக்கிற இந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் எடுத்துரும். நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் ஸ்பீச், இது எல்லாத்தையுமே அது என்னவா மாத்துனா பாசிட்டிவா மாத்தும். எத்தனை பேர் நம்புறீங்க?
இன்னைக்கு அந்த பிரசன்னம் வேணும். அந்த பிரசன்னராகிய இயேசு நமக்கு வேணும். அவர் வந்துட்டாருன்னா, ஆவியானவர் வந்துட்டாருன்னா, ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலையும், அங்கே விடுதலை உண்டு, அங்க விடுதலை உண்டு, அங்க ரட்சிப்பு உண்டு. நம்மளை, உங்களையும் என்னையும் ரட்சிக்கிற ஒரு ரட்சகன் அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ராஜாவும் பிரசன்னம் மையா எப்போதும் எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா பிரசன்னம் போதுமையா. எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே சொல்லுங்க. கரம் பிடித்த நாயகரே கைவிடாத கைவிடாத கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாதவரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே சொல்லுங்க சொல்லுங்க. கரம் பிடித்த நாயகரே கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். சொல்லுவோம் பாடுவோம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆமென். அவர் யாரு? கரம் பிடித்தவர். கரம் பிடித்த நாயகர்னா யார் தெரியுமா? யாரு? சூப்பரு. நாயகர்னா யாரு? ஹீரோ. இப்ப நம்ம சினிமால பாக்குற ஹீரோ கிடையாது. சினிமால வந்து டூப்பு போட்டு நடிக்கிறாங்க. கீழே விழும்போதெல்லாம் சும்மா அப்படியே விழுவாங்க. அதுக்கு கிராபிக்ஸ் எல்லாம் போட்டு நிறைய எஃபெக்ட் எல்லாம் காட்டி அவர் 10 பேர் 15 பேர் அடிக்கிற மாதிரி ஹீரோவா காட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவரு நிஜ ஹீரோ கிடையாது. அவரு ரியல் ஹீரோ, இவரு ரியல் ஹீரோ. ஆமென். அந்த ஹீரோ அப்ப நீங்க எப்பயுமே நினைக்கணும், என் கைய பிடிச்சது யாரு? ஏசப்பா. அவர் யாரு? ஹீரோ. அவர் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா ஆமா ஜீரோ தான். எத்தனை 10 0 இருக்குங்க. 10 0 போட்டு அதுக்கு வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியல.
கணக்கு டீச்சர் யாராவது இருந்தா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி 1 போட்டாதான் அதுக்கு என்ன இருக்கு, வேல்யூ இருக்கு. சார் நான் 10 0 போட்டிருக்கேன் சார், பரவாயில்ல. கூட கூட 10 போடுறேன் சார், பரவாயில்ல, காசு கொடுங்க சார். முன்னாடி இருக்க வேண்டியது இல்லை சார். அப்ப இப்ப பின்னாடி எத்தனை இருக்குங்கிறது மேட்ரு கிடையாது, முன்னாடி என்னது இருக்குது அதான் மேட்ரு. நம்ம ஆமென் ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலயும் நமக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது மேட்டரே கிடையாது. நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு முன்னாடி என்ன இருக்கு, நமக்கு முன்னாடி என்ன இருக்கு, நம்ம குடும்பத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு, நம்முடைய எதிர்காலத்திற்கு முன்னாடி என்ன இருக்கு, அதுதான் மேட்டர். நீ இயேசு இல்லாம நீ இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துடலாமா? வாழ்ந்துடலாம். நான் சொல்றேன், அம்பானி எப்படி வாழ்றாரு, ரைட்டா? இப்ப அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போனோம்னா நம்ம அது வேற. இப்ப நம்ம அங்க போக வேணாம். அதனால இந்த உலகத்துல எது இருந்தாலும் இல்லாட்டாலும் பூமியில பிறந்த எல்லாரும் என்ன செய்யறாங்க, வாழ்றாங்க. ஆனா இயேசு நமக்கு இருந்தா மட்டும்தான் நிறைவு. நமக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கும் இயேசு தேவை, நித்தியத்துல வாழ்றதுக்கும் நமக்கு இயேசு தேவை. அல்லேலூயா. ஆமா, இயேசு இல்லாம நிறைய பேர் வாழ்ந்து முடிச்சிடுறாங்க வாழ்க்கைய. ஆனா நம்மள முடிக்க விடல, நம்முடைய வாழ்க்கையை முடிக்க விடல. ஆமே, நல்ல வேலைக்கு சொல்லுங்க, நல்ல வேலை நான் பிழைச்சேன்யா. ஆமே, ஏன்னா நம்மள தெரிஞ்சு கொண்டாரு. அதுக்காக மற்றவங்களெல்லாம் தெரியாம விட்டாரா? நேரம் வரும், நேரம் வரும்போது தொடுவார். ஆனா நம்ம பாக்கியவான்கள். என்ன புண்ணியம் பண்ணோம்? ஒரு புண்ணியமும் பண்ணல. என்ன புண்ணியம் பண்ணோம்? ஒன்னும் பண்ணல. ஒன்னும் பண்ணாததுக்கு தான் கர்த்தர் நமக்கு இவ்வளவு பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப அவங்களுக்கு எல்லாம் பேக்கப் இருக்கு, பணம் இருக்கு, ஆஸ்திகள் இருக்கு, கார் இருக்கு, வேலைக்காரர்கள் இருக்காங்க, அது இருக்கு, இது இருக்கு சார், அரசியல் இருக்கு சார், அடியாட்கள் இருக்கிறாங்க. சொன்னா கண்ணை சொல்லணும்னு அவசியம் இல்லை, கண்ணை காமிச்சாலே போதும், முடிச்சிட்டு வர்றதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க சார். சார் எனக்கு ஒண்ணுமே இல்லை சார், பரவாயில்ல சார், முன்னாடி யார் சார் இருக்கா? இயேசு இருக்கிறார்ல, அவரு போதும்ல. ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, என் சமூகம் எங்க செல்லுமா? அதான் இப்ப புரியுதா? அவருடைய சமூகம் எங்க செல்லுது? முன்னாடி. அவர் முன்னாடி, நான் பின்னாடி. ஆமா, இப்ப எனக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத வச்சு நான் மேன்மை பாராட்டக்கூடாது. எனக்கு முன்னாடி என்ன இருக்குங்கிறதம் அங்கதான் இருக்கு மேட்டர். அதான் தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்போதும் எனக்கு வைத்திருக்கிறேன். அப்ப பாத்தீங்களா, தாவீதுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும், ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும், படைகள் இருந்தாலும், பிள்ளைகள் இருந்தாலும், மந்திரிகள், அப்புறம் குதிரைகள், அப்புறம் எக்ஸெட்ரா மனைவிகள், எத்தனை பேர் இருந்தாலும், நான் சொல்றேன், எத்தனை பேர் இருந்தாலும் அவருக்கு முன்னாடி இருந்தது தேவன் மட்டுமே, தேவனுடைய பிரசன்னம் மட்டுமே. அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும், எத்தனை மனைவி இருந்தாலும் அத்தனை மனைவியினால் செய்ய முடியாததை என் தேவனால் செய்ய முடியும். அத்தனை மனைவிகளால் தர முடியாததை என் தேவனால் தர முடியும். எத்தனை மந்திரிகள் எனக்கு பின்னாடி இருந்தாலும், என் கூட இருந்தாலும், அவர்களால் செய்ய கூடாததை என் தேவனால் செய்ய முடியும்னு சொன்னா தப்பு. தேவனால் மட்டுமே. இந்த பதம் சூப்பரா இருக்குல்ல? ஆமா, தேவனால் மட்டுமே செய்ய முடியும். ஆமென் ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இன்னைக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி அவருடைய சமூகம் போகணும். ஆமென் ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தை போகிறதுக்கு முன்னாடி அவருடைய சமூகம் போகணும், அவருடைய பிரசன்னம் போகணும். ஹல்லேலூயா. அதனால பிரசன்னம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பின்னாடி நிறைய பேருக்கு இன்னைக்கு பெருமை என்னன்னா, பின்னாடி இது இருக்கு, பேக்ரவுண்ட் இருக்கு. எனக்கு இந்த பேக்ரவுண்ட் மட்டும் தான் இருக்கு, வேற எந்த பேக்ரவுண்டும் இல்லை. ஆனா பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி,
தேவன் நமக்கு முன்னாடி இருப்பாருன்னா, அவர் முன்னாடி நமக்கு முன்னாடிக்கு மட்டும் தேவன் இல்ல, வலதுபுறமும் அவர்தான், இடதுபுறமும் அவர்தான், பின்னாடியும் அவர்தான், மேலையும் அவர்தான், கீழையும் அவர்தான், முன்னாடி என்னை சுற்றிலும் அவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான். எனக்கு அவர் மட்டும்தான். உங்களுக்கு அவர் மட்டும்தான். அவரை அல்லாமல் வேற ஒருத்தரும் கிடையாது. இன்னைக்கு நல்லா ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் நமக்கு ஒரு பெருமை வந்துடும். கண்ணாடி முன்னாடி நம்ம பார்க்கும்போது, சே, நேத்தை விட இன்னைக்கு நான் கொஞ்சம் அழகா இருக்கேனே, போச்சு, ரைட்டா, நேத்தை விட இன்னைக்கு நான் கொஞ்சம் பியூட்டி அதிகரிச்சிருக்குதே, அல்லது எனக்கு போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் கொஞ்சம் இன்கம் அதிகமாயிருச்சே, பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் அதிகமாயிருச்சே, அல்லது ஏதோ சம்திங் வாட் எவர். நம்ம அதெல்லாம் நினைச்சு நம்ம பெருமைப்படுறதுக்கு ஒரு விஷயமே கிடையாது. அப்படி நம்ம பெருமைப்பட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம விழுந்துட்டோம்னு அர்த்தம். ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்ப நமக்கு ஒண்ணு மட்டும் வேணும். நேத்து இல்லையா, ஆனா இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்குன்னா இதுக்கு நான் காரணம் கிடையாது, அவர் தான் காரணம். அவர் மட்டும்தான் காரணம். அவர் மட்டும்தான் காரணம். அழக ரசிக்கணும், தப்பே கிடையாது. அதுல என்ன நமக்கு வேணும்னா, நேத்தை விட இன்னைக்கு எனக்கு அழகு இருக்குன்னா, அழகுக்கு காரணம் நான் குடிச்ச பீட்ரூட் ஜூஸ் கிடையாது, சாத்துக்குடியும் கிடையாது. நம்ம கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கணும்னா தேவ பிரசன்னம் வேணும். அல்லேலூயா. என்ன சொல்லட்டுமா, மேக்கப் இல்லாம நமக்கு அழகு வேணும்னா தேவ பிரசன்னம் தான் வேணும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா மேக்கப் கொஞ்ச நேரம் வேர்த்திருச்சுன்னா கறிகட்டே என்ன பொண்ணை காணும். பொண்ணு இது வந்து கல்யாணத்துல நம்ம பாத்துக்கலாம், பொண்ணுக்கு அன்னைக்கு தான் மேக்கப் பயங்கரமா இருக்கும். தண்ணி போட்டு எல்லாம் முகத்தை தொடச்சி எடுத்துட்டான்னா அப்புறம் பொண்ணு எங்கன்னு தேடக்கூடிய லெவல்ல இருக்கும். அதனால பிரசன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவருடைய மகிமை ஒரு வசனம் கூட இருக்கு, வாசிக்கலாம். ஆமா, 2 நாளாகமும் 5:13-14. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும். போதும். எது பண்ணும்போது? ஸ்தோத்தரிக்கையில, துதிக்கையில, அவரை புகழும் போது, அவரை துதிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை உயர்த்தும் பொழுது. கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பதான் என்ன பண்ணுதுன்னா, துதிக்கும் போது அப்ப தேவ பிரசன்னம், தேவ மகிமை, மேகம் இறங்கி, சொல்லுங்க, இறங்கி. அப்ப இன்னைக்கு நம்ம துதிக்க வந்திருக்கோம்ல, சரி இன்னைக்கோட போயிருமா? இல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம துதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் நம்மளை நிரப்பிக்கிட்டே தான் இருக்கு. அதான் சொல்றேன், பிரசன்னம் நமக்கு வேணும், வேணும், வேணும். அப்ப எது நம்ம கிட்ட இருக்குதோ இல்லையோ, பிரசன்னம் இருந்துச்சுன்னா போற இடம் செழிப்பா தான் இருக்கும், செழிப்பா தான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால அழகு இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, கருப்பா இருக்குன்னு வருத்தப்படாதீங்க, ஒல்லியா இருக்குன்னு வருத்தப்படாதீங்க. நிறைய பேர் இதெல்லாம் என்கிட்ட சொல்றாங்க, கொஞ்சம் வெயிட் போடணும், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. எதுக்கெல்லாம் ஜெப குறிப்பு எப்படிலாம் வருது? நான் அத கிண்டல் பண்ணல, ஜஸ்ட் சொல்றேன். ஆனா அதை விட ஒண்ணு நமக்கு தேவை, பிரசன்னம். பொண்ணை பாக்குறோம், கல்யாணம் பண்றோம், பையனை பாக்குறோம், கல்யாணம் பண்றோம். பையன்கிட்ட பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்கு, அல்லது பொண்ணு எத்தனை பவுன் நகை போடுவாங்க, எவ்வளவு பொண்ணு ரொக்கம் கொடுப்பாங்க, கார் வாங்கி தருவாங்களா, வண்டி வாங்கி தருவாங்களா, இதெல்லாம்
கேட்கறத விட பையன் கவர்மெண்ட் வேலையா, சொந்த வீடு இருக்கா, அப்புறம் இடம் இருக்குதா, அவன்கிட்ட கார் இருக்குதா, இதெல்லாம் பாக்குறோம். ஆனா பார்க்க வேண்டிய ஒண்ணு நம்ம பார்க்கல. அவன்கிட்ட தேவ பிரச்சனை இருக்குதா, அவன் ஜெபிக்கிறவனா இருக்கிறானா, இல்ல அந்த பொண்ணு ஜெபிக்கிறவளா இருக்கிறாளா, அது ஒரு தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்களா, இதான் நம்ம பார்க்க. இத பார்க்காம மத்ததெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஐயா குத்துது, இங்க குத்துது, இங்க குடையுது. சரி, நம்ம இது எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் முதலாவது 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 தேவனுடைய ராஜ்யத்தை வச்சிருங்க. அவரை வச்சிருங்க. ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழும் பொழுது, அவர் கையில விழும் பொழுது விழுகிற யாவரையும் அவர் தூக்குகிறார். நம்ம நினைக்கிற சரிக்கு விழும்போது மட்டும்தான் தூக்கு வரன்னு கிடையாது. என்னால முடியாதுன்னு அவர் காலில் நம்ம கையில நம்ம விழும்போது, நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அப்ப அவர் நம்மளை தூக்குறாரு. என்னால முடியாது ஆண்டவரே, என் சக்திக்கு இது முடியாது, என் திறமைக்கு இது முடியாது, என் ஞானத்துக்கு இது முடியாது, என் பலத்துக்கு இது முடியாது, என் குடும்பத்துக்கு இது முடியாது, என்னால இது முடியாது, என் சத்துக்கு இது மீறினது அப்படின்னு சொல்லி நம்ம அவருடைய பாதத்துல நம்ம விழும்போது அவர் நம்மை தூக்குகிறவரா தான் இருக்கிறாரு. உன்னால முடியாதுல்ல, அப்புறம் எதுக்கடா உனக்கு பெசாட்டி கீழே கெடன்ஸ்னு மனுஷன் வேணா சொல்லுவான், உலகம் சொல்லும். உனக்கு எதுக்கு, உன்டதான் காசு இல்லைல்ல, உன்டதான் அது இல்லைல்ல, பேக்ரவுண்ட் இல்லைல்ல, உனக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா தேவன் உனக்கு எதுக்கு இதுன்னு கேட்க மாட்டார், உங்களுக்கு கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் சின்ன பையனா இருக்கும்போது அப்ப அந்த வீடியோ கேம்ஸ் டிவியில போட்டு வீடியோ கேம் விளையாடுறேன், கையில சாய்ஸ்டிக் வச்சு விளையாடுற ஒரு கேம் உண்டு. எனக்கு ரொம்ப ஆசை. அப்பதான் ஒருத்தவங்க வீட்டுக்கு எங்க அப்பா பிரேயர் பண்ண போயிருக்கிறாரு. ஆள் பேர் ஊர் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல, சரியா? போயிருக்கிறாரு. அங்கதான் நான் பாக்குறேன், அவங்க பையன் விளையாண்டுட்டு இருக்கிறான், அதை பாக்குறேன். எனக்கும் ஆசை வந்துருச்சு, எனக்கு கேட்கிறேன், எனக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்க அப்பா கேட்கிறாரு அந்த பிரதர்கிட்ட, இது எங்க வாங்குனீங்க எப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, உங்க பையனுக்கெல்லாம் எதுக்கு இது, எப்படி உங்க பையனுக்கெல்லாம் எதுக்கு இது சொல்லுங்களேன். இதுதான் உலகம். உனக்கு எதுக்கு இது, ஏன் நீ நடந்து வர மாட்டியா, உனக்கு எதுக்கு வண்டி, உனக்கு எதுக்கு ஆபரணங்கள், உனக்கு எதுக்கு வீடு, அப்புறம் என்ன தெருவிலையா இருக்க முடியும்? இப்ப நீங்க இதை புரியணும். மனுஷனுடைய எண்ணத்தை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? இதுதான் மனுஷனுடைய எண்ணம். நம்ம அவன்கிட்ட இல்லைன்னு சொல்லி போய் நின்னோம்னா, உனக்கு இது தேவை இல்லை, உனக்கு எதுக்குன்னு கேட்பானுங்க. ஆனா ஆண்டவரே என்கிட்ட இது இல்லை, இது என்னால முடியலன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட போய் நின்னு பாருங்க, ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு காலம் உங்களை சொல்ல, உனக்கு எதுக்குடா இது, உனக்கு தான் தெரியல, உன் சத்துக்கு முடியலன்னு தெரியல, போக வேண்டியதானே அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே மாட்டாரு. தூக்கிடுவாரு. சொல்லுங்க, தூக்கிடுவாரு. என் கை, அவர் தான் என் கரத்தை பிடிச்சவரு. ஆமென். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் கரம் பிடித்தவர் கரத்தை விடவே மாட்டார். ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். என்னைக்கு நான் அவரு வேணும்னு நினைச்சனோ அன்னைக்கு இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். என்னைக்கு நான் அவரு வேணும்னு நினைச்சனோ அன்னைக்கு அல்ல, என்னைக்கு அவரை
நான் வேணும்னு நினைச்சாரு, அப்பயே கையை பிடிச்சிட்டாரு. அல்லேலூயா. அப்ப பிடிச்சவர் தான்